ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் தமிழ் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். போன வீடியோவில் இந்த மேட்டோட ஒரு பிளாக் வந்து தெளிவாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த மேட்டை ஃபினிஷ் பண்ணி சென்டர்லையும் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து மேட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது கம்பியை வந்து 2 நாட்டில் சேர்த்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம துணியை எப்பவும் போல் மாட்டி வெளில எடுக்கும்போது இந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்டையும் இந்த கம்பியில் மாற்றி விட்டுறணும். ஏன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், நமக்கு அடுத்தடுத்த லைன் தேவையில்ல, அதனால இப்படி மாற்றிடணும். இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டுக்கு சேர்த்து கம்பி இன்சர்ட் பண்ணிடுங்க. துணியை சுற்றிட்டு நம்ம சுற்றின துணியை அந்த 2 நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துருந்ததுக்கப்புறமா இந்த 2 துணியை வந்து நம்ம இந்த கம்பியிலேருந்து எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமா இந்த ஒரு நாட்டையும் இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுருங்க. இப்படி தான் வந்து நம்ம ரெட்டை ஊசி மேட் எல்லாத்தையுமே இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும். நார்மலாக நீங்கள் ஸ்கொயர் ஷேப் மேட்டு ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் கூட போட்டிங்கன்னா கூட இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்படி ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த நாட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்காமல் செக்யூராக இருக்கும். அதனால் இந்த ஃபினிஷிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெட்டை ஊசி மேட்டில் நாட்டு வந்து நீங்கள் பின்ன கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபினிஷிங்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டுக்கு சேர்த்து இன்சர்ட் பண்ணுவோம். மற்றபடி துணியை சுற்றி அந்த 2 நாட்டு வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா அந்த 2 நாட்டையும் இந்த ஊசியிலேருந்து கழட்டி விட்டுட்டு அந்த ஒரு நாட்டையும் இதுக்கு மாற்றி விட்டுருவோம். நாட்டு செய்யறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணணும். இந்த பக்கம் கம்பியில் நமக்கு வர நாட்டை இந்த பக்கம் மாற்றி விட்டுறணும். அந்த 2 டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். 2 நாட்டில் வந்து நம்ம சேர்த்து துணியை மாட்டி வெளில இழுக்கிறதுனால இந்த மாதிரி இழுக்கும்போது கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். சிங்கிள் நாட் அப்படிங்கிற போது ஈஸியாக இருக்கும். டபுள் நாட்டில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நாட்டு பின்னும்போது ரொம்ப டைட்டாக இழுத்து பின்னிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்ஸ் சாதாரணமாக நீங்கள் நாட் போட்டிங்கன்னா கூட அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் செய்கிற மேட்டு. ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நாட்டு வந்து டைட்டாக தான் வரும். அடுத்தடுத்த லைன் செய்யும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், நாட்டு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்படி ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இந்த துணியை வந்து ஓரளவு லென்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இது 2த்தையும் சேர்த்து நம்ம வந்து கையால் தைப்போம். அப்போ இந்த துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போடணும். இந்த நாட்டை இப்படி எடுத்துட்டு இந்த துணியை வந்து இந்த நாட்டு வழியாக வெளில எடுத்து விட்டிங்கன்னா இதில் நாட்டு வந்து விழுந்துடும். இதுக்கப்புறம் இது வந்து கழலாமல் இருக்கும். நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம முடித்தோம் இல்லையா, அந்த இடத்தையும் நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள், அதையும் பாருங்கள் சேர்த்து ஒரே மாதிரியே இருக்கும். இப்போது சென்டரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து க்ரோஸா ஊசி இருக்குது பாருங்கள், அந்த ஊசியில் நம்ம வந்து சென்டர் இந்த மாதிரி ரவுண்டு செஞ்சு எடுத்துக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ரவுண்டு வந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ரவுண்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன்.
இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக நம்ம சென்டர் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நான் அடுத்து வந்து நம்ம சேனலில் வேணாலும் இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த துணியோடு சேர்த்து. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கோணி ஊசியில் துணியை வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி மேட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுக்கணும். இதுதான் வந்து நமக்கு பேக் சைடு. இப்போது இந்த இருக்குது பாருங்கள் இந்த ரவுண்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இதையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த நாட்லேயே வந்து துணி கொஞ்சம் கூடுதலாக விட்டோம் இல்லையா, அதை வந்து கோணி ஊசியில் கோர்த்து எடுத்துக்க போகிறோம். சாக்கெலாம் தைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பெரிய சைஸு கோணி ஊசியில் இந்த மாதிரி துணியை வந்து கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். கிழிஞ்ச துணியெல்லாம் நம்ம வந்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் தான் தைக்கணும். இதையும் பேக் சைடு நம்ம தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் எதுவுமே தெரியாது. துணியை வந்து நல்லா டைட்டாக இழுத்து விட்டு தைக்கணும், ரொம்ப லூஸ் விட்டுறக்கூடாது. இந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரையும் இந்த மேட்டில் உள்ள இந்த கார்னரையும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை நம்ம இது பண்ணும்போதும் துணியை நல்லா டைட்டாக இழுத்து விடணும். அப்போ தான் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் சைடில் தெரியாமல் இருக்கும். இல்லைனா ஃப்ரண்ட் சைடில் டாட்டர் லைன்ஸ் மாதிரி சுற்றி ரவுண்டில் தெரியும். அது பார்க்கும்போது நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன மேட்டாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா ரொம்ப பெரிய மேட் அப்படின்றப்போ உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கனாலும் பிரிச்சுட்டு செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன், 10 நாட் மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி 10 நாட் போட்டு நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எல்லா டிசைனை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி 10 நாட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கால் துடைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ 20 நாட்டு இது வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 பேர் ஒரே நேரத்திலே வந்து கால் துடைக்கலாம், அந்த அளவுக்கு இது வந்து பெருசாக இருக்குது. இப்போது பாதி பக்கம் வந்து நம்ம தைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் நம்ம இழுத்து தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
அங்கே எப்படி சென்டரில் 2 கார்னர்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் துணியை நல்லா டைட்டாக இழுத்து விட்டுறணும். ரொம்ப வந்து கேப் விட்டுறக்கூடாது. பக்கத்துலேயே ஒரு 2 நாட்டுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கேப் இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தாச்சு. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த துணியை நல்லா 2-3 தடவை நாட் போட்டு விட்டாலும் சரி, நாட் போட்டதுக்கப்புறம் அந்த மிச்சம் உள்ள துணியை ஊசி நூலை வச்சு இந்த மாதிரி தைச்சாலும் சரி. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெட் கலர் எடுத்தோம் இல்லையா, அந்த துணியும் இருக்குது. அதையும் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிருங்க. இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு தைச்சிருங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் துணி வந்து இந்த மாதிரி வெளில இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இது வந்து பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த வீடியோவில் ஃபினிஷிங் வந்து தெளிவாக பொறுமையாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.